கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? என்னங்க, இம்மைக்காக மாத்திரம் நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு வாழ்றோமா? இம்மைக்காக நான் சபைக்கு வர்றேனா? இம்மையின் ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும். எப்படி இம்மையின் ஆசீர்வாதங்கள்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, என்னது? வீடு, காரு, நிலம், வேலை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான காரியங்கள் தான் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்ப இது எனக்கு கிடைச்சா, சுகம் கிடைச்சா போதும். இதுக்காக மட்டுமே நான் இயேசுவினிடத்துல வருகிறேன், இதற்காக மட்டுமே நான் ஆண்டவரை தேடுகிறேன், இதற்காக மட்டும்தான் சபைக்கு வர்றேன் அப்படின்னா வசனம் என்ன சொல்ல தெரியுமா? இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் மேல, கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா எல்லா மனுஷரை விட பரிதபிக்கப்படத்தக்கவங்களா இருப்போம். நம்ம இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தா, நான் சர்ச்சுக்கு போனா இயேசு காரு கொடுப்பாரு, நான் சர்ச்சுக்கு போனா இயேசு எனக்கு வேலை கொடுப்பாரு, நான் சர்ச்சுக்கு போனா எனக்கு நிலம் கிடைக்கும், தங்கம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வசதி உள்ளவனா மாறுவேன் அப்படின்னு நினைச்சோம்னா இதையெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆனா இத நினைச்சுக்கிட்டு இது மேல நம்பிக்கை வச்சு நம்ம இந்த உலகத்துல ஆண்டோடத்துல வந்தோம்னா மத்தவங்களை விட பரிதாபத்துக்குரியவர்களாய் நாம் மாறி போய்வோம். புரிந்து கொள்ளுங்க. அப்ப இதெல்லாம் தருவாரு. ஆனா முதல்ல ஆண்டவர் நித்தியமான அழிவில்லாத பரம ராஜ்யத்தின் அந்த உச்சிதமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கடவுள் விரும்புறார். அதான் அந்த வார்த்தை, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா மற்றவங்களை விட நம்ம பரிதபிக்கப்படத்தக்கவங்களா இருப்போம்னு சொல்லி. அப்ப நம்ம எப்படி நினைத்து நாம் சபைக்கு வருகிறோம், எப்படி நினைத்து நாம் ஆண்டவரை தேடுகிறோம்? சுகம் கிடைச்சா போதும், வயிறு வலி தீர்ந்தா போதும், அடுத்து வயிறு வலி வரும்ல. சொல்லுங்க, பணம் வந்துருச்சு, அடுத்து செலவழிஞ்சு போயிடும், அடுத்து பணம் தேவைப்படும். ஆனா நித்தியமான காரியம் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட, எடுங்க 1வது வசனம் 2வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கும். இயேசு இருக்கக்கூடிய அந்த மேலான இடத்தை நீங்க தேடுங்க. அங்க என்ன போட்டிருக்கு? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானதை தேடுங்கன்றார் ஆண்டு. என்னங்க? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளதை அல்ல, இல்லங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானதை தேடுங்க. இந்த ஆடு என்ன செய்யும்? இந்த பன்னி என்ன செய்யும்? ஆடு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா புல் தலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதையே மேலேயே பார்த்துக்கிட்டு, பாத்தீங்க சொன்னா மேய்ப்பன் கோலை வைத்து அந்த மரத்தினுடைய அந்த கிளைகளை அந்த ஆடுகளுக்கு இரையாய் கொடுக்கும்படி காண்பிப்பான். இந்த பன்னி எப்ப பாத்தீங்கன்னாலும் என்ன செய்யும் தெரியுமா? கீழேயே தான் பார்த்துக்கிட்டு தெரியும். பன்னி அருவருப்பானது. சாக்கடைக்குள்ள நீங்க என்னதான் கழுவி அதை சுத்தப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் போய் சாக்கடைக்குள்ளதான் போய் அது விழுகும். அந்த நாட்கள்ல பன்னியோட மூக்குல மூக்குத்தி மாட்டி விட்டு இருந்தாங்களாம் அடையாளத்துக்கு. அது என்ன மூக்குத்தியா? பொன் மூக்கத்தி. எப்படிங்க? தங்கத்தினுடைய தங்க மூக்கத்திய பன்னிகளுக்கு போட்டு விட்டு இருந்தாங்களாம். அதான் ஆணுடைய வார்த்தை சொல்லுது, அழகுள்ள ஸ்திரியா இருந்தும் மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம்னு சொல்லி.
அப்ப பன்றி தான் என்ன செய்யணும்னா அந்த உலகத்தினுடைய அருவருப்பான காரியங்களையே தேடி திரிகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம எப்பவுமே புரிந்து கொள்ளுங்க, நாம் உன்னதங்களிலே பறக்கக்கூடியவர்கள். ஆமா, நீங்கெல்லாம் காக்காய்களா கழுகுகளா? ஆமா, இருக்கிறதுலயே மிக உயரமான இடங்களிலே பறக்கக்கூடியது கழுகு என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த கழுகுக்கு ஒரு எதிரி உண்டு, அதுதான் காக்கா. இந்த காக்கா என்ன செய்யும்னு சொன்னா, நிறைய உலகத்துல நிறைய மனிதர்கள் கழுகாய் இருக்கிற உங்களை, ஆணுடைய பிள்ளைகளை நிறைய வேலைகள்ல சோர்வுக்குள்ளாக்கும்படியாக நம்முடைய செட்டையில வந்து உட்கார்ந்துக்குருவாங்க, கழுத்திலேறி உட்கார்ந்துக்குறாங்க. சில டைம்ல மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் எதுக்கு அப்படி செஞ்சார ஆண்டவரு? செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு விடுறதுக்கு தான். இந்த காக்கா போய் என்ன செய்யுமா, போய் கழுவோட முதுகுல உட்கார்ந்துகிட்டு கொத்திக்கிட்டே இருக்குமா. கொத்துன உடனே இந்த கழுகு என்ன செய்யாது, அவ்வளவு பெரிய மான கூட தூக்கிடும். சில டைம்ல மனிதர்களையே கழுகு தூக்கி பறக்கும். ஆனா இந்த காக்கா மட்டும் மேல உட்கார்ந்து அதோட கழுத்துல கொத்திக்கிட்டே இருக்கும். ஆனா கழுகு ஒண்ணுமே செய்யாது. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நிறைய மனிதர்கள் நிறைய பேசுவாங்க, நிறைய விரோதமான காரியங்களை செய்வாங்க. நீங்க உடனே பதில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கா பொறுமையோட காத்துருங்க. அவர் சரியான வேலைகள்ல அவர் அந்த காக்காய்க்கு சோழியை முடிப்பாரு. அந்த காக்கா என்ன செய்யும் தெரியுமா, முதுகுல உட்கார்ந்து கொத்திக்கிட்டே இருக்கும். இது அமைதியாவே இருக்கும். அவ்வளவு பெரிய வலிமையான கழுகு. கடைசியில என்ன செய்யும் தெரியுமா, இந்த கழுகு தன்னுடைய சட்டைகளை அடித்து உயர எழும்பி 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 இருக்கிறதுலயே உன்னதங்களுக்கு மேல பறக்க ஆரம்பிக்கும். காற்று ஆக்சிஜனே இல்லாத இடத்துல போய் பறக்க ஆரம்பிக்கும். அங்க போன இந்த காக்காய்க்கு என்ன செய்ய, ஆமா மயக்கம் வந்துடும், மூச்சு திணறும். ஆமா, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களோ நீங்க பதில் செய்ய வேண்டாம், மூச்சு திணற வைப்பார் ஆண்டவர். ஆமா, அவரோடு கூட இருக்கிற உறவுல உன்னதங்கள்ல நீங்க சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எதிராக வரக்கூடியதான காக்கா எல்லாம் என்ன செய்ய, மயங்கி கொத்துன்னு அங்கிருந்து பறந்து வருமா. கீழே ஆன்னு பறந்து வந்து கீழே காக்கா ஏதாவது மலையில கற்பாறைகளை கீழே வந்து விழுந்து செத்து போயிடும். அதுதான் புரிந்து கொள்ளுங்க. நீங்க யாரு அப்படின்னா, நீங்கள் கழுகுக்கு ஒப்பானவர்கள். நீங்கள் உயரங்களிலே தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மக்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதனால பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். மேலானதை தேடணும். மேல டெய்லி கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில் எழுந்த உடனே 4 திசையும் திரும்பி பார்க்க கூடாது. என்னங்க? ஆமா, சூரியன் பக்கம் ஒரு பக்கம், மேற்கு பக்கம் மறையிறப்ப ஒரு பக்கம், வடக்கு பக்கம் ஒரு பக்கம், தெற்கு பக்கமா திரும்பிக்கிட்டே இருக்க கூடாது. பூமியவே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. சில வேளைகள்ல காலையில எந்திரிச்ச உடனே இவன் மூஞ்சில முழிச்சா நமக்கு யோகா வரும்டான்னு சொல்லி அவன் மூஞ்சியில முழிக்கணும்னு சொல்லி அவங்க படத்தையே பாக்குறது. கழுதையில மூஞ்சிய முழிச்சானா வந்து யோகா வரும்னு சொல்லி முழிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க முகத்திலே நீங்க முழிச்சுக்கங்க. கர்த்தர் சமூகத்துல நீங்க உங்க முகத்தை காட்டுங்க. ஃபர்ஸ்ட் அவர் சமூகத்துல போய் உங்க முகத்தை காட்டி உங்க முகத்தை போய் கண்ணாடியில பார்த்து உங்க முகத்திலே நீங்க முடிச்சுக்கோங்க. ஆமென். ஆமா, நம்மளே சொல்லுவோம் சில வேலைகள்ல, எவன் முகத்துல முழிச்சோன்னா தெரியல, இன்னைக்கு ஒரு காரியமும் விளங்க மாட்டேங்குதுடா. கர்த்தர் முகத்துல முழிச்சா உனக்கு எல்லா காரியமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமென். வெற்றியா முடியும், ஜெயமா முடியும், ஆசீர்வாதமா முடியும், நன்மையா முடியும், தோல்வியில முடியாது. ஆமா, எங்க முழிக்கிறீங்க? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. கர்த்தருடைய முகத்துல முடியா காலையில எந்திரிச்ச உடனே. ஆமா, மனைவியோட முகத்துல முழிக்கிறது, புருஷ முகத்துல முழிக்கிறது, அம்மா முகத்துல முழிக்கிறது, ஆந்த முகத்துல முழிக்கிறது, காக்கா முகத்துல முழிக்கிறது, நரி முகத்துல முழிக்கிறது, கழுத முகத்துல முழிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. கர்த்தர் முகத்துல உன் முகத்தை கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு. அப்ப பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். உன்னதங்கள் இருக்கக்கூடிய காரியங்களை தேடுங்க. வேற எதையும் தேடிக்கிட்டே தெரியாதீங்க. ஐயோ, நைட் அந்த நகையை வச்சனே, பணத்தை வச்சனே, எங்க வச்ச, ஏது வச்ச, அதையே தேடுறது. சொல்லுங்க பாருங்க. அடுத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
17-18 வசனத்தை வாசிங்க. மேலும் காணப்படு பக்கம் சொல்லுங்க. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக கனத்துக்குரிய மிகவும் நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குதான். நல்ல கவனிங்க. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். சொல்லுங்க, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இப்ப எப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்ல, அத்தனை என்னது என்னது போலி. என்னங்க, காண்கிற எல்லாம் அனித்தியம், காணாததே நித்தியம். முன்னாடி அனித்தியம் நித்தியம். எதை தேடுகிறாய்? சொல்லுங்க. காணப்படாததை தேடு, காணப்படுகிறதையே தேடுறது. பாருங்க, லாரி லாரியா லாரி லாரியா பணம், லாரி லாரியா லாரி லாரியா பணம். அதெல்லாம் அவனை காப்பாத்திருமா? காப்பாத்தாது. யாரு காப்பாற்றுவா? இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு தெரியும் ஆண்டவருக்கு. எப்படிங்க? இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப காணப்படாதது எது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு இது வரைக்கும் தெரியாத அந்த பரலோக ராஜ்யம். அப்ப காலையில எந்திரிச்ச உடனே, கடவுளுடைய பிள்ளைங்க எந்திரிச்ச உடனே முதல்ல என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சு மேல பார்க்கணும். என்னங்க, எங்க பார்க்கணும்? மேல பாரு. மேல பாருன ஸ்கூல்ல டீச்சரு இங்க வந்து போர்டுல வந்து எழுதி போட்டுக்கிறத பார்த்தப்ப ஒரு பையன் உட்கார்ந்து, ஆமாங்க டீச்சர், தெரியுதா, கணக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டா, வாளு தெரியுது. என்ன வாளு? அங்க எலியோட வாளு. மேல பாருன்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை, சூரியனை, சந்திரனை பாரு, ஆகாயத்தை பாரு. அங்க என்னதான் தெரியுது? ஒண்ணுமே தெரியலையே. ஆமா, ஒண்ணுமே உனக்கு என்னத்த தெரிய போகுது? சங்கீதத்துல எழுதிருக்கு, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. தெரியுமா? மழை பெஞ்ச உடனே எல்லாம் பாத்தீங்கன்னா மதார் குடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ள போய் வந்து அப்பிக்கிறது. எப்படி? ஆமா, இடி விழுகுது, இடி விழுகுது, மின்னல் அடிக்குது. அப்ப வீட்டுக்குள்ள போய் பம்முறது. ஆனா பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? அப்படியே உடனே ஒண்ணு வருது தெரியுமா? என்ன வரும்? வானவில்லு. அந்த வானவில்லு எதை அடையாளப்படுத்துகிறது? சொல்லுங்க. அது புதுசா ஆண்டவர் வந்து போர்டு ஓட்டு விளையாடுறாரு பாஸ்டர். வானவில்லு இந்த பூமிய இனிமே நான் ஜலத்தினால, தண்ணீரினால அழிக்க மாட்டேன். இது எனக்கும் இந்த பூமிக்கும் நான் பண்ணின உடன்படிக்கை. மேகம் வரும்போதெல்லாம் இந்த வானவில்லை என் மேகத்துல நான் வரவிடுவேன் அப்படின்னு ஆதியாம புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். 8ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. தெரியுமா? ஆமா, நாம என்னமோ வந்து பார்த்தா வேற உள்ளிடா அப்படி நினைச்சுக்கிறது. நான் இந்த பூமியை ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் வானத்திலே தம்முடைய வான வில்லை வைத்தார். அதை பார்க்கும் போது என் மக ஓடோடி போய் எப்பெல்லாம் மழை விழுகுதோ அப்பெல்லாம் போய் பாத்தீங்கன்னா வானவில்ல போட்டோ எடுக்கும். அப்படியே சூரிய மறையிறப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய அழகான காட்சியை போட்டோ எடுக்க செல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என் மக நிறைய போட்டோவா எடுத்து வைக்கும். காலையில எழுந்த உடனே அந்த வானத்தை பார்க்கும் பொழுது சூரியன் பிரகாசத்தோட வரும் பொழுது அந்த போட்டோ எடுக்கும். அப்ப அந்த சூரியனே அப்படி இருந்தால் என்னையும் உங்களையும் படைத்த நம்முடைய அற்புதமான தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன் எப்படி இருப்பாரு? அவருடைய சிங்காசன வானத்துல இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. அதான் காணப்படாதவைகள், அதுதான் நித்தியமானவைகள். புரிஞ்சா? ஆமா, நான் காலையில 3 மணிக்கு மேல எழுந்து போனேன். போய் பார்த்தா நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே ஜொலித்தது. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கொண்டே இருந்தேன். அப்ப அந்த இடம் தான் உங்களுக்கான நித்திய இடம். விளங்குச்சா உங்களுக்கு? ஆமா, இதுதான் ஆகாய விரிவு. அந்த ஆகாய விரிவுக்கு அடுத்தமா ஆண்டவர் கிட்டத்தட்ட வானாதி வானங்கள், குர்ஆன்ல 7 வானங்கள்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்ப நீங்க எதை யோசிக்கணும்? எப்பவுமே காலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய பிள்ளை ரேஷன் கடையை யோசிக்க கூடாது. இன்னைக்கு எவன்டா வேலை கொடுப்பான்னு யோசிக்க கூடாது. கர்த்தர் உனக்கானதை தருவார். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் எனக்கானதை தருவார், உனக்கானதை தருவார், நீ கவலைப்படாத. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 12 வசனங்களை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 12 வசனங்களை வாசிங்க. என்ன மனசு வேணும் நமக்கு? சொல்லுங்க, என்ன மனசு? போதும் என்கிற மனசு. என்ன மனசு? இதுல எதுல உங்களுக்கு போதும்ன்ற மனசு வரும் தெரியுமா? எவ்வளவு சாப்பாடு, பவானியோ பவித்ராவோ கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க சாப்பாடு சாப்பிட கூப்பிடுறீங்கன்னா நான் வர்றேன். மட்டன் பிரியாணி நான் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். போட போட விரட்டி விட்டுருவீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. பாஸ்டர் பாத்திரம் முடிஞ்சு கிளம்புங்க. இல்ல, ஆமா கட்டாயமா சொல்றேன். ஏன்னா காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி போடுவீங்க? அடுத்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெடி பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்றேன், வந்து சாப்பிடுங்க. நீ அடுத்த டைம்ல உங்களை கூப்பிடவே மாட்டேன் பாஸ்டர், சரியா? ஆமா, ஏன்னா அந்த சாப்பாடுன்ற விஷயத்துல மட்டும்தான் என்ன செய்யறோம் நம்ம? போதும். சொல்லுங்க, போதும் என்று சொல்லுகிற மனம் நமக்கு தேவை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி நமக்குள்ள இருக்கான்றதா ரொம்ப முக்கியம். போதும்ன்ற மனசு ரொம்ப முக்கியம். போதும்னு சொல்லாத 4 விஷயம் இருக்கு. போதும்னே சொல்லாது. என்ன தெரியுமா? போதும்னே சொல்லாது. அக்கினி என்னது? போதும். நீ அக்கினில போட போட என்ன செய்ய? எரிஞ்சு சாம்பல் ஆக்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் குடு குடுன்னு கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கு. 1 2 பாதாளத்துல போட போட முழுகி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேரை வந்தாலும் சரி, இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு பாதாளம். அடுத்து மலட்டு கர்ப்பம். மலடியா ஒரு கும்பல இருக்கிறா. எவ்வளவுதான் அந்த மலட்டு கர்ப்பத்துல ஒரு மனுஷன் பிள்ளையை உருவாக்க முடியா எடுக்கக்கூடிய முயற்சி எத்தனையா இருந்தாலும் சரி, குழந்தை உருவாக போறது கிடையாது. மலட்டு கர்ப்பம் இன்னும் 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 10 வருஷம் சிலருக்கு ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, சிலருக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆச்சு. இன்னும் என்ன செய்யல? அந்த மலட்டு கர்ப்பம் எத்தனைதான் அது இருந்தாலும் கூட குழந்தையை உற்பத்தி பண்ணவே முடியல. அது போதும்னே சொல்லாது எப்பவுமே. அடுத்து தண்ணியால திருப்தி அடையாத நிலம். எவ்வளவுதான் தண்ணியை ஊத்தினாலும் இந்த நிலம் என்ன செய்யும்? குடிச்சு இழுத்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது போதும்னே சொல்லாது. இப்படி இருந்துடக்கூடாது. நம்ம மனசு என்ன சொல்லணும் எப்பவுமே? சொல்லுங்க, போதும் போதும். நம்ம போதும் சொல்லணும். ஆண்டுடைய பிள்ளைங்க தான் போதும் சொல்லுவாங்க. போதும் யார் சொல்லுவா? சொல்லணும். 2 கோடி ரூபாய மொத்தமா உங்க தலைமையில தூக்கி வச்சு இந்த 2 கோடி ரூபாயை நீங்க மேலூர் வரைக்கும் சுமந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தம் பிரதர்ன்ட்டேன். எவ்வளவு தூரம் போவீங்க? இல்லன்னா அது எனக்கே திரும்பி வந்துடும் சொன்னா நீங்க சுமப்பீங்களா? 2 கோடிய 2 கோடி ஃபுல்லா 100 ரூபா தாளோ இல்லைன்னா 500 ரூபா தாளோ எப்படி சுமக்கிறது? நான் பைக்ல எடுத்துட்டு போயிருவேன். நீங்க தலையில சுமக்கணும். இதையே நம்மளால முடியலையே. நாம சுமப்பதற்கு அரிய சுமைகள் இந்த உலகத்துல சுமந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நித்தியத்துக்குரிய காரியங்களை நம்ம மனதில சுமக்கல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவையில்லாதெல்லாம் சுமக்கிறோம். நான் சொன்னேன்ல, பாலைவனத்துல போறோம். பாலைவனம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னு சொன்னா மணல் பிரதேசமான சூழல். அங்க பாத்தீங்கன்னா போக போக நடந்து போக போக தண்ணி இல்ல, தண்ணியே நமக்கு கிடைக்கல. அந்த டைம்ல ஒருத்தன் தண்ணியை கொண்டுகிட்டு இன்னொரு கையில வந்து பார்த்தா நிறைய தங்கங்களை கொண்டுகிட்டு வந்தா எதை நீங்க முக்கியமா பிரதானப்படுத்துவீங்கன்னா தண்ணியத்தான். ஏன்னா நம்ம ஜீவனை முதல்ல காப்பாற்றணும். அப்ப இந்த ஆவிக்குரிய இந்த ஆத்ம ஜீவனை காப்பாற்றணும்னா ஜீவ தண்ணீராம் இயேசுவினிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆமா, ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து ஜீவ தண்ணீரை விட்டுட்டாங்களா? பைபிள் சொல்லுது, என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள். 1, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெயை விட்டுட்டாங்க. தண்ணி நிக்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டாங்கன்னு சொல்லி எரேமியால சொல்லியிருக்கு. அப்ப நீங்க போதும்ன்ற மனசு வேணும். அது இருக்கான்னா சொல்லுங்க. பத்தல பாஸ்டர், இன்னும் பத்தல, இன்னும் பத்தல, இன்னும் பத்தல. உனக்கு சாகர வரைக்கும் பத்தாது. கடைசியில 1 ரூபாய் நெத்தியில வச்சு அனுப்பிடுவாங்க. என்னதான் கையில காலில் போட்டு விட்டுக்கிறோம் போட்டாலும் கடைசியில என்னது டைங் கட் பண்ணிட்டு போயிட்டு வரியா
பாய். அவ்வளவுதான். நீ எவ்வளவு பெரிய அரண்மனையை போல ஒரு வீடை கட்டினாலும் அந்த அரண்மனையில முதல்ல 3 நாள் வைப்பாங்க. நான் சின்ன குழந்தையா இருந்து வளர்ந்த காலங்கள்ல 3 நாள் அந்த பாடி வைப்பாங்க. 2 நாள் 3 நாள் வச்சு அழுவாங்க, நல்லா ஒப்பாரி வச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. காலையில செத்தா சாயங்காலம் தூக்கிடுறாங்க. ஐயோ ஆசாசி அந்த வீட்டை கட்டினாருங்க, கொஞ்சம் ஒரு வாரம் வச்சு அவர் தூக்கி போவான் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்களே. ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு பேர் சொல்லி சொன்னவங்க இப்ப பணம்னு சொல்றாங்க. என்னது பணம்? ஒரு அம்மா எனக்கு தெரிந்த அம்மா 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுச்சு முதல் இந்த ஏரியாவுல. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்பமாய் பாத்தீங்கன்னா பேசும், பெருமையாய் பேசும். அந்த அம்மா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து என்னது கல்லெல்லாம் வர வச்சு நிறைய மரச்சாமான்கள் எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வர வைத்து கட்டுனாங்க. கட்டி முடிச்சிட்டு 1 வருஷம் கூட இல்ல, 1 வருஷம் கூட இல்ல, வீடு பெருசு பங்களா மாதிரி. ஆனா அந்த அறைகளுக்குள்ள ஒன்னொன்னையும் போயிட்டு வர்றதுக்கு அதுக்கு கூட்டுறதுக்கு டைம் பத்தாது. அது ஒவ்வொரு அறையும் சுத்தப்படுத்துறதுக்கு நேரம் பத்தாது ஒரே ஆளு. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரே ஒரு சின்ன டம்ளர் அதுதான் வச்சிருக்கு. அந்த ஒரு டம்ளர் தான் அங்க அனுபவிக்கிறது. அது கடைசியில ஒரு நாள் பாத்தீங்கன்னு சொன்னா ஹார்ட் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, தூக்கிட்டு போனாங்க ஆட்டோல, செத்து போச்சு. எப்படிங்க? அவ்வளவுதான். அது இத்தனைக்கும் அது மரிக்கிற வயசு அல்ல, ஆனா இறந்து போயிட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த அம்மா அவ்வளவு பெருமையாய் பேசுவார்கள். தன் மகனுடைய சம்பாத்தியத்தை பற்றி, மகளுடைய சம்பாத்தியத்தை பற்றி, தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி பெருமை அடித்துக் கொள்வாங்க. ஆனா அவங்க ஆத்துமா மரித்து போன பின்னாடி அந்த வீடு அப்படியே தான் கிடக்கு, யாரும் இல்ல. கவனிச்சீங்களா? போதும் என்கிற படிப்பா அந்த வசனத்தை அடுத்து, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் உலகத்துல நம்ம ஒண்ணும் கொண்டு வந்ததும் இல்ல, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உலகத்துல ஏதாவது கொண்டு வந்தீங்களா பிரதர்? யாராவது கொண்டு வந்தீங்களா? ஒரு கிலோ தங்கம் ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அது போதும். சாப்பிட கிடைக்குதா? சந்தோஷப்படுங்க. சாப்பிட இருக்கா? சந்தோஷப்படுங்க. ஐயோ எனக்கு கஞ்சில் இன்னைக்கு கொடுத்து விட்டாங்க, தக்காளி சோறு கொடுத்துட்டாங்க, எனக்கு பொங்கல் தானா, இந்த தோசையவே சாப்பிட்டு மன சலிச்சு போச்சு. பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. என்ன இப்ப படிச்சு பார்த்தாங்களா? உண்ணவும் உண்ண நல்லா இருக்கா சாப்பாடு, உடுக்க. ஒரு குழந்தைய நான் நேற்றுக்கு பார்த்தேன். அந்த குழந்தை ஒரு அரை சப்பாத்தி, அந்த அரை சப்பாத்தி மேல கொஞ்சம் சீனி இருந்துச்சு. அதே தட்டுல ஒரு தக்காளி பழம், அந்த தட்டுல இருக்கிற அந்த சப்பாத்தியை கையில எடுத்துட்டு அதுல தண்ணி, இந்த நம்ம பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கப்புல இருக்கிற தண்ணி எடுத்து அப்படி ஊத்துச்சு. ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த தண்ணி மேல அந்த சப்பாத்தியை போட்டுட்டு அப்படின்னுச்சு. அந்த சர்க்கரையோட தண்ணி கொஞ்சம் கலக்கும். அந்த தக்காளி பழத்தை ஒரு கடி கடிக்க அந்த தண்ணியில அந்த சப்பாத்தியை முக்க சாப்பிடு. ட்ரெஸ்ஸே இல்லை. அதை பார்த்த பொழுது கண்ணீர் வந்தது. அதுக்கு சாப்பிட ஆகாரம் இல்லை. ஆனா கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார்ல, சந்தோஷப்படு, திருப்தியா சாப்பிடு, நொட்டனை சொல்லாத, குறை சொல்லாத, முறுமுறுக்காத. திருப்தியா சாப்பாடு கொடுக்கிறார் ஐயா. இதெல்லாம் ஒரு சோறா? இதெல்லாம் ஒரு ஆகாரமா? தூக்கி போடாத, சந்தோஷப்படு. ஆமே. எத்தனையோ வேலைகளை என் மனைவியெல்லாம் நான் திட்டி இருக்கேன். உப்பே இல்லை, பரவாயில்ல, உப்பு கடவுள் ஏதோ குறைச்சிருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உப்பு இல்லாதனால ஏதோ ஆண்டவர் உனக்கு உப்பை குறைக்கணும்டா அப்படின்னு நினைக்கிறாரு, எடுத்துக்கங்க. ஆமா, காரம் இல்ல, அப்ப காரம் ரொம்ப அதிகமா சாப்பிட்டா மூளை வந்துரும் மகனே, மூலம். அதனால காரம் வந்து அதிகமா சாப்பிட்டோம்னு சொன்னா அல்சர் பிரச்சனை வந்துடும். அதனால கொஞ்சம் காரம் குறைச்சவா இருக்கு, சந்தோஷமா எடுத்துக்க. உனக்கு எப்படி உன் தட்டுக்கு வருதோ அப்படியே சந்தோஷமா சாப்பிடு. இயேசுவை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. இது யாது அள்ளி சாப்பிடுறதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்காருல்ல, சொல்லுங்க. ஆமா, எத்தனையோ பேர். இன்னொன்னு, சாப்பாட எந்த காரணத்தை கொண்டு வீணடிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சோறு போட மாட்டார். ஆகாரத்தை வீணடிக்காதீங்க.
ஆகாரத்தை ஒரு நாள் வீணடிக்க கூடாது. இதுக்கு உதாரணம் இருக்கா பாஸ்டர்? 5 அப்பம் 2 மீன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒண்ணுமே வீணா போகாதபடிக்கு மீதியானதை சேர்த்து வைங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப ஆகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் வீணடிக்க கூடாது. உனக்கு எவ்வளவு, ஒருவேளை இவ்வளவுதான் அரிசி இருக்கு, சாப்பாடு போட்டிருக்க, அரிசி இருக்கு இருந்தாலும் இவ்வளவுதான் போட்டிருக்கிற, ஐயோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கு, பரவாயில்ல பசியா இருந்துக்க, சந்தோஷம், அடுத்த வேளை சாப்பிட்டுக்கலாம். நிறைய போட்டுட்டு சாப்பிட முடியாம திணறி போய் கடைசியில எங்கேயாவது போய் கொட்டுன்னு வச்சுக்கவே, உன் தலையில ஆண்டு கொட்டுவார். ஏன்னா ஆகாரம் இல்லாம 3 வேளை ஆகாரம் இல்ல, ஒரு வேளை ஆகாரம் இல்லாத மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாப் இட். இதெல்லாம் நீங்க நிறுத்திக்கங்க. ஆகாரத்தை வீணடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு உண்டா இருந்தா அது போதும் என்று இருக்க கடவும் போதும். நல்ல உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, நிறைய பேருக்கு ட்ரெஸ் இருக்கும், அது எடுத்தே தர்றது கிடையாது, வித்துக்கிறது, வித்துறது. பாருங்க, ட்ரெஸ் இருக்கு, அதை கொண்டு போய் என்ன செய்யுங்க, மத்தவங்களுக்கு கொடுங்க. எத்தனையோ பேர் ட்ரெஸ் இல்லாம அலைகிறாங்கல்ல, அவங்களுக்கு தாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரியா. ஆனா எப்ப போய் கொடுக்கறது தெரியுமா? போட்டு போட்டு கிழிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுக்கறது. எனக்கு லேசா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டையோ இல்லைன்னா லேசா பிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி கிழிச்சிருவேன் டராட்டு. ஏன்னா ஏன் கிழிக்கிறது தெரியுமா? இல்லைன்னா அதையே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்ப கிழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை மறந்துடலாம்ல. சொல்லுங்க. அதனால கிழிகிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் என்ன செய்ய, கொடுத்துரு கர்த்தருக்கு. யாராவது எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவன் வஸ்திரங்களை கொடு, இயேசு நீ ஆசீர்வதிப்பாரு. ஆமா, அது சேரலாட்டியும் பரவாயில்ல, நான் ஜாக்கெட் மாதிரி கூட போட்டுக்கிட்டு தெரியுவேன் அப்படின்னு இருக்காத, புரியுதா? ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னம் உடுக்க உங்களுக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோ. ஐஸ்வர்யவான்களாக பணக்காரராக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலையும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் ஐஸ்வர்யவானா விரும்புறவங்க பல ஐஸ்வர்யவானாக நினைக்கிறது இச்சையில விழுவது, புளிய தோண்டி அதிலே விழுந்துகிறது. அடுத்து வாசிங்க அப்படியே. பண ஆசை, சொல்லுங்க எல்லாரும். நமக்கு இருக்க வேண்டிய ஆசை, நமக்கு இருக்க வேண்டிய ஆசை, நமக்கு இருக்க வேண்டிய ஆசை பண ஆசை இல்ல. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயசை பெறுவான். என்னங்க? பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயசை பெறுவான். நல்லா கவனிங்க. நான் அப்போ இதெல்லாம் வேணாமா பாஸ்டர் அப்படின்னு சொல்ல வரல. இதெல்லாம் உங்களுக்கு வேணும், ஆனா எது முதல்ல வேணும்னா அழியாத தேவனுடைய ராஜ்யம். புரிஞ்சா? ஏன்னா ஆபிரகாமே வெள்ளியும் பொன்னுமான சீமானா இருந்தான். தாவீது நிறைய பாத்தீங்கன்னா ரத்தினங்களை வைத்திருந்தார். வெண்கலம், பொன், வெள்ளி, பலவிதமான ரத்தினங்களை அவர் வைத்திருந்தாரு. அவருடைய கிரீடமே பல கோடிகளுக்கு மதிப்புள்ளது. அவருடைய பிள்ளைங்க அப்படித்தான் இருக்க விரும்புறாரு. ஆனா எதை முதல்ல நம்ம இந்த உலகத்துல வச்சிடறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம். கர்த்தரை முன்னாடி வைக்கிறீங்களா, இதை முன்னாடி வைக்கிறீங்களா? சொல்லுங்க. கர்த்தரை முன்னாடி வைங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை அநேக வேதனைகளினாலே உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு எதியான்னா பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. செத்து போய் கிடவாங்க ஆஸ்பத்திரியில, ஆபரேஷன் பண்ண போய் செத்து போய் அந்த பணத்தை குடியான்னா காசை கொடுறான், அப்பதான் விடுவேன். இப்படி காசை 2 லட்சம் 3 லட்சத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் 5 லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, நேரம் அதிகமாக அந்த பணத்தோட காசோட மதிப்பு அதிகமாகும். இப்படி டைம் அதிகமாகுது இல்ல, ஏன்னா இதுல வச்சிருக்காங்கல்ல. ஆமா, அதோட மதிப்பு அதிகமாகுதான். பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கு. சிலர் அதை இச்சித்து, அந்த சிலர் இடத்துல நம்ம இருக்க கூடாது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை அநேக வேதனைகளினாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மளை எதை தேட சொல்றாரு பாருங்க. நீங்க படிங்க. இப்ப நீயோ தேவனுடைய மனுஷனே, இதையெல்லாம் விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதை நீ பெற்றுக்கொள் அப்படின்றாரு. இதை நீ பெற்றுக்கொள்ளு.
இதை விட்டுட்டு அதை தேடி ஓடாத. ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்கு, அடுத்த வார்த்தையில படிச்சீங்கன்னா, விசுவாசத்தினாலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய்ன்றார். பாருங்க, அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம கல்லறையில் எழுதுன இவன் மிகுந்த பணக்காரனாக மரித்தான். இப்படி தரித்திர பரலோகராஜ்யத்துக்கு போயிட்டான். ஆனா ஐஸ்வர்யவான் போக முடியல. நம்முடைய கல்லறையில் எப்படி எழுதுன்னு தெரியுமா? விசுவாசத்தினாலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இப்பொழுது நீதியின் கிரீடம் என காய் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிரீடம்? ஆமா, இங்க கண்ணை மூடணும்னா அங்க ராஜாவோட பாதத்துல நிக்கணும். ஆமா, புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு, உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல அதை எடுக்கிறேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம புரிந்து கொள்ளுங்க, இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம நித்தியத்துக்குரிய காணப்படாத அந்த ராஜ்யத்துல உங்க கண்களை பதிங்க, உங்க கண்களை வைங்க, அதை தேடுங்க, அழியாத நித்திய காரியங்களை தேடுங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா, இந்த உலகத்துல அழியக்கூடிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பின்னாடி வரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைன்றது எதுன்னு சொல்லுங்க? நன்மைன்றது இந்த உலகத்துக்குரியது, கிருபைன்றது நித்தியத்துக்குரியது. அப்ப ஜீவனுள்ள காலமெல்லாம் நன்மை உங்க பின்னாடி வரும். நீங்க அதை தேட வேண்டாம், அது உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணும். அடுத்து கிருபை உங்களை அங்க கொண்டு போற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணும், உங்க பின்னாடி வரும். ஆமீன் சொல்லுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை உங்க மனதுக்குள்ள பதித்து கொண்டு, ஆண்டவரே நித்தியமான காரியங்கள் மேல என் மனதை பதிக்க, அதையே தேட எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.